ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, அது வரைக்கும் அமைதியாக இருந்த பூனை ஃபோனை பார்த்ததும் ரொம்பவே ஆக்டிவ் ஆகிடுச்சு. அதோட அந்த ஃபோனை தொடவே கூடாது அப்படின்னு அவங்களோட கையை தட்டி தட்டி விட்டுட்டு இருக்கு. இது மட்டும் தான் ஃபோனை டச் பண்ணுமா, வேற யாருமே தொடக்கூடாதான். அடுத்ததான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, நடு ரோட்டில் நின்று பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. இது அந்த டாக் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தது. அது பரவாயில்ல, இங்க இந்த ஆடு பக்கத்துல வந்து நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இந்த ஆடு கொஞ்சம் பொறுமையான ஆடு தான், அதனால எவ்வளவு வேணாலும் ஆடிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. சில ஆடுகள் வேகமா முட்டுறதுக்கே ஓடி வந்துடும். அப்படி எதுக்காக இந்த டான்ஸ் அப்படின்னு தான் இந்த ஆடு யோசிச்சுட்டே இருக்குது. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, படத்துல இருக்கிற இந்த டாகை காணல அப்படின்னு போட்டோ போட்டிருக்காங்க. நிஜமாவே இப்படி ஒரு டாக் இருக்குமா அப்படிங்கிற யோசனை தான் எல்லாருக்கும். ஆனா எல்லாமே உண்மைதான். உண்மையாவே இப்படி ஒரு நாய் தெருவில் சுத்தி வந்துட்டு இருந்திருக்கு. எல்லாமே முடியாதான் இருக்கு. முகத்தை தேடி தான் பார்க்கணும் போல. இது ஒரு புது ரகமான நாயா இருக்கும் போலயே. இருந்தாலும் போஸ்டர்ல போட்டு தேடுற அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான டாகா தான் இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த சின்ன வேலியை தாண்டி அந்த பக்கம் போகிறதுக்காக இந்த பூனை முயற்சி பண்ணிட்டே இருக்கு. ஆனா அந்த டாக் வேகமா ஓடி வந்து அதை கீழே இழுத்து இழுத்து விட்டுட்டே இருக்குதான். இந்த பூனை அங்க போகிறதுல இதுக்கு என்ன தொந்தரவோ தெரியல. ஒருவேளை இந்த பூனையை இந்த இடத்துல வச்சு பாதுகாக்க சொல்லிருப்பாங்க போல. பொறுத்து பொறுத்து பார்த்த பூனை ஒரு கட்டத்துக்கு மேல இந்த நாய் மேல பயங்கரமா கோபப்பட்டு அதை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரோட்ல பெயிண்ட் அடிச்சுட்டு போற ஒருத்தரை தான். அதுல ஒரு நாய் படுத்து தூங்கிட்டு இருக்கு. அதை எழுப்பி விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சிருக்கலாம், அல்லது அந்த நாயாவது எந்திரிச்சிருக்கலாம். ரெண்டு பேருக்கும் பயங்கர சோம்பேறித்தனம் தான். இங்க எப்பெல்லாம் பேக்கிங் பண்றாங்களோ அப்பெல்லாம் இந்த பூனை வேகமா ஓடி வந்துருமா பேக்கிங்கை கட் பண்றதுக்காக. இங்க டேப்பு போட்டு ஒட்டி முடிச்சதும் கத்திரிக்கோலே தேவையில்லை, இந்த பூனை அதுவாவே கட் பண்ணி விட்டுருமா. இதை ஒரு பொழுதுபோக்காவே செஞ்சிட்டு இருக்கு போல. எப்படியோ பூனைக்கும் நல்ல டைம் பாஸ் ஆகுது இல்ல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது கொஞ்சமும் நம்ப முடியாத ஒரு சம்பவம் தான். இந்த ஆடோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இவ்வளோ பக்கத்துல போயிருக்கிறாங்க. கடைசியில் அந்த ஆடு பண்ணது, காதுல போட்டிருந்த இந்த பெரிய வளைய கம்மலை அப்படியே புடுங்கிடுச்சு. இப்படியாவது அதோட வாயில இருந்து இந்த வளையத்தை எடுத்துடலான்னு பார்த்தாங்க. ஆனா ஆடு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு வாயை நல்லா இறுக்கமா முடிக்கிச்சான். இந்த ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற இன்னொருத்தரை கூப்பிட்டு எப்படியாவது அதை எடுத்தாகணுமே அப்படின்னு எல்லாம் சேர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லேடி போட்டோ எடுக்கிறதுல கவனமா இருந்தாங்க, ஆனா ஆடு வளையத்தை விழுங்குறதுல கவனமா இருந்திருக்கு. இந்த வீடியோல பின்னாடி ரெண்டு கங்காருகள் பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்கு. சண்டை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு இங்க இருந்து டான்ஸ் பண்ணி அதையே ஒரு பேக்ரவுண்டா மாத்திக்கலாம் அப்படின்னு இவர் பார்த்திருக்கிறாரு. ரெண்டு கண்டுபிடிச்சிடுச்சு போல. அதனால இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அங்கிருந்து ரெண்டு கங்காருவும் சேர்ந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்குது. டீசல பார்த்துட்டு வேலை இல்லாம ஆடிட்டு இருக்கிறாரு, நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு இந்த ரெண்டு கங்காருவும் அதோட வேலையை தொடங்கிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல மனுஷங்க மாதிரியே ரெண்டு கால்ல ஸ்டைலா நடந்து போற ஒரு கரடியை தான் பாக்குறோம். அப்படியே ரிவர்ஸ்ல நடந்து போறது தான் பெரிய ஆச்சரியமே. ரெண்டு டாக் சேர்ந்து அது துரத்து தான். அதுக்காக பயந்து ஓடுனா முதுக காட்டி ஓடிட்டோம் அப்படின்னு ஒரு பெயர் வந்துடக்கூடாதுல்ல. அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு நட. இப்படி நடந்தே ரொம்ப தூரம் வந்துடுச்சு பாருங்களேன். இப்படி உயரமா நிக்கிறத பார்க்கும்போது இந்த ரெண்டு டாகும் பயந்து ஓடுன்னு நினைச்சிருக்கும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, எப்படிதான் இந்த மாடு இந்த மேற்கூரைக்கு ஏறிச்சோ தெரியல. ஆனா மேற்கூரையில நின்று ரோடையே வேடிக்கை பார்த்துட்டு நிக்குது. ரோட்ல போற எல்லாரும் இதே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியோ தாவி எடுத்து மேல போய் நிக்குது பாருங்களேன். இப்போ எப்படி கீழே ஜம்ப் பண்ணி வரது அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கு. கூரையை உடைக்காம இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள திடீர்னு நுழைஞ்சு வந்த ஒரு மாடு. வந்த மாடு சும்மா இருக்காம எல்லா டேபிளுக்கும் போய் எட்டி பார்த்துட்டே வந்திருக்கு. எப்படியோ அந்த கடையில் இருந்தவர் மெதுவாக அதை தூக்கிட்டு வந்து ரோட்டுக்கு விட்டுருக்கிறாரு. சாப்பிட்டுட்டு இருந்த எல்லாரும் திடீர்னு மாடை பார்த்தது கொஞ்சம் மிரண்டு தான் போனாங்க. ஆனால் யாரையுமே எந்திரிக்க விடல. மாடை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு கவனமா கூட்டிட்டு போயிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல கரடி ஒன்று சாப்பிட்றதுக்காக பிரெட் கேக்குது. அதை கேட்ச் பண்ணி தூக்கி போட்டாங்க. பக்கத்துல இருந்த இந்த கரடி அதை கரெக்டா சாப்பிட்டுடுச்சு. உடனே இதுக்கு கோபம் வந்து சாப்பிட்டதுக்காக அதுக்கு ஒரு உதை கொடுத்துருக்கு. மனுஷங்க சாப்பிட்றதுக்காக பிரெட்டு கேக்கு இதெல்லாம் கொடுத்து இந்த விலங்குகளுக்கும் அதை சாப்பிட்றதுல ரொம்ப டேஸ்ட் ஆயிடுச்சு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ரோட்டு கடையில வந்து அழகா சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிற ஒரு மாடை தான் பாக்குறோம். இங்க இந்த மானுக்கு ரொம்ப தண்ணி தாகம். வாட்டர் பாட்டில பார்த்ததும் பக்கத்துல வந்திருக்கு. அதோட விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க அது தாகமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு கரெக்டா பாட்டில திறந்து தண்ணி கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல தாகம் தீர குடிச்சிட்டு போகுது. அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல வீட்டுக்கு வெளியே நின்றுட்டு இருந்த இந்த டாக் எதையோ ஊத்து பார்த்துட்டே இருந்தது. இருட்டில் இருந்ததுனால என்ன வருது அப்படிங்கிறதே அதுக்கு தெரியல. வந்ததும் நல்ல கருகருன்னு இருந்திருக்கு. அது ஒரு கரடி. பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சமா விஷயம் தெரிஞ்சு இந்த டாக் பின்வாங்கி வந்திருக்கு. இந்த டாக் நல்லா வெள்ளை கலர்ல இருக்கிறதுனால அங்கிருந்து பார்க்கும்போதே நல்லா தெரிஞ்சிருக்கு இந்த கரடிக்கு. ஆனாலும் கொஞ்சம் கூட பயம் இல்லாம இவ்வளோ பக்கத்துல வந்திருக்கு. கடைசியில ஒரு வழியா தைரியத்தை வரவழைச்சிட்டு இந்த நாய் பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்கவும் இதோட சத்தத்தை கேட்க முடியாம கரடி அங்கிருந்து ஓட்டம் பிடிச்சிருக்கு. எப்படியோ விரட்டியாச்சு, அது வரைக்கும் நிம்மதி. அடுத்தது இந்த வீடியோல பாக்குறோம், கையில கிடைச்ச ஒரு மீன் பிடிச்சு அது கூட ஒரு போட்டோ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தாங்க. மீனை ரெடியா வச்சுட்டு போஸ்ட் கொடுக்கும். அந்த மீன் இதுதான் சமயம் அப்படின்னு பார்த்து கரெக்டா வாயிலே கடிச்சு விட்டுட்டு ஓடி இருக்கு. ஒரு போட்டோ எடுக்க நினைச்சது எவ்வளவு தப்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்ததான் இந்த வீடியோல பாக்குறது,
நெருப்பு கொலியோடு சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இவ்வளோ பக்கத்தில் வந்திருக்கிறாங்க. அது காதில் கிளுற மாதிரி காதலை நறுக்குன்னு ஒரு கடி கடிச்சு விட்டுருக்கு.